என்பது குறிப்பா 4 நாட்களுக்கு அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்ற பிறகு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி ஆளுநர் தன்னுடைய உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறத்தில் அதிமுக சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே யார் அந்த சார் என்று முழக்கத்துடன் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நுழைந்தார்கள். இந்நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் உரையை அவர் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் வெளியேறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எல்லாம் பரவாயில்ல நினைக்கிறீங்க. ஓகே சொல்லிருங்க. ஆளுநர் தமிழ்நாடு அக்கறை முதல் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஆளுநர் வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேசிய கீதம் பாட அனுமதிக்கவில்லை என்று கூறி ஆளுநர் RN ரவி தற்போது சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருடைய கார் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி தன்னுடைய உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தேசிய கீதம் இசைக்கப்பட அனுமதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி அவர் வெளியாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறுபுறத்தில் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் ஆளுநர் RN ரவி நுழையும் போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எதிராக முழக்கம் எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் தேசிய கீதம் பாட அனுமதிக்கவில்லை என்று கூறி ஆளுநர் RN ரவி புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய கீதம் பாடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்று கூறி ஆளுநர் RN ரவி தற்போது சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆளுநர் இன்று ஆளுநர் உரை என்னம்மா? தமிழக ஆளுநர் இன்று சட்டப்பேரவை ஆளுநர் உரையாற்ற வந்த பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான நிலையை எடுக்கிறார். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அதை ஆதரித்து பேசுகிறார். பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது தி பேரலர் கவர்மெண்ட் மாற்று அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து மேதகு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம், துயர சம்பவம், அவமானகரமான சம்பவம். இதற்கு என்ன காரணம்? அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் என்பது நிர்வாகத்தின் முதன்மையான பொறுப்பு. அங்கு நிர்வாகம் இல்லை, துணைவேந்தர் இல்லை என்பதால் அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எதற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு மறுதளிக்கிறார் ஆளுநர். இரண்டாவதாக, அவர் எடுக்கும் ஒரு செயலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் அமைச்சரவையும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது. அதற்கு இசைவு தர மறுக்கிறார். நீட்டுக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்படி பல விஷயங்களில தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிறார். RSS உடைய சித்தாந்தத்தை பிஜேபியுடைய ஊதுகுழலாக ஆளுநர்
இங்கே வேலை பார்ப்பது செய்வதுதான் வன்மையாக கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியிருக்கிறார். தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். களத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், என்ன காரணங்களுக்காக ஆளுநர் வெளியேறியிருக்கிறார்? விவரங்கள். இன்று ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை தொடங்கியது. சரியாக 9:30 மணிக்கு ஆளுநர் பேரவை உள்ள வந்தார். அவர் பேரவைக்குள்ள வரும்பொழுதே தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆளுநருக்கு எதிரான ஒரு கோஷத்தை சொன்னார். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு கோஷத்தை முழக்கமிட்டார். தொடர்ந்து நேராக உள்ளே வந்து வணக்கம் என்று தெரிவித்ததற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அனைவரும் எழுந்து நின்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்த உடனேயே தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு, அதாவது ஆளுநருடைய இருக்கைக்கு முன்பு வந்து ஆளுநருக்கு எதிரான கோஷத்தை முன்வைத்தாங்க. அதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பதாகைகள் ஏந்திய வண்ணம் யார் அந்த சார் அப்படிங்கிற அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய விவகாரத்தை எதிரொலிக்கக்கூடிய வகையில் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிரான கோஷத்தை முன்வைத்தாங்க. இந்த நேரத்தில் ஆளுநர் இவர்களை வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்தார். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை அமைதியாக இருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், தேசிய கீதத்திற்கு அவமதிப்பு செய்கிறீர்கள், தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், எனவே அமைதியாக இருங்கள் தொடர்ந்து அவர் ஆங்கிலத்தில் சொல்லிட்டே இருந்தார். ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகியோர் தொடர்ந்து கோஷத்தை எழுப்பிய வண்ணம் இருந்தாங்க. சரியாக ஒரு 2 நிமிடம் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அவர் உடனடியாக அங்கிருந்து கலைந்து ஆளுநர் இந்த உரையை இந்த ஆண்டும் வாசிக்காமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு. இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் கோஷத்தை முன்வைத்திருந்த நிலையில் அதிமுகவுடைய உறுப்பினர்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க.